அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் தாங்க. இந்த சின்ன வெங்காயத்த நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது, நம்முடைய உடம்புல பல்வேறு விதமான அதிசயங்களானது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சின்ன வெங்காயம் நெறைய ஆரோக்கிய நன்மைகளையும், மருத்துவ குணங்களையும் பெற்றது. சின்ன வெங்காயத்த நம்ம சாம்பார் வெங்காயம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த வெங்காயத்த சமையல்ல சேர்த்தோம் அப்படின்னா, அந்த உணவோடைய சுவையே பார்த்தீங்கன்னா, அப்படியே பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு தெரியும். ஆனாலுமே சின்ன வெங்காயத்த சமைக்காம பச்சையா சாப்பிட்டீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குங்க. அதாவது நம்ம சமைத்து சாப்பிட்டாலும் சரி, சமைக்காம பச்சையா சாப்பிட்டாலும் சரி, நம்முடைய ஹெல்த் கேருக்காக நம்ம பல வழிகள்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் எப்படியெல்லாம் நமக்கு உதவியா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வெங்காயத்த நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது பச்சையா சாப்பிட்டாலும் சரி, அதனுடைய பயன் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு தான் இருக்கும். அதனால தினமுமே கூட நீங்க 5 சின்ன வெங்காயத்த பச்சையா சாப்பிடுங்க. உடல்ல நெறைய மாற்றங்கள பார்க்க முடியும். சமைத்து சாப்பிட முடியாதவங்க நீங்க பச்சையாவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா, இந்த சின்ன வெங்காயத்துல நெறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்த எடுத்தீங்க அப்படின்னா, 72 கிராம் மட்டும் தான் கலோரிகளே இருக்கு. அது மட்டும் இல்லாம அதில கார்போஹைட்ரேட்டு, சர்க்கரைகள், நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு, விட்டமின் சி, விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு, பொட்டாசியம், ஃபோலேட் அப்படின்னு நெறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சின்ன வெங்காயத்தில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சின்ன வெங்காயத்த நீங்க பச்சையா சாப்பிட்டீங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த இந்த சின்ன வெங்காயத்த நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் ஃப்ளவனாய்டுகள், குவெர்சிட்டின் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் எதிர்த்து போராடி உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் உண்டாவதை தடுத்து கொடுக்கும். இதனால் உங்களுடைய செல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்து புற்றுநோய் அபாயத்தையே தடுத்து கொடுக்குது. அதாவது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொடுக்கும். அதே போல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் அதிகமாகவே இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது. ஸோ சின்ன வெங்காயத்தை உங்களுடைய தினசரி உணவில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது, அதாவது சமைத்தோ அல்லது பச்சையாகவோ எடுத்துக்கும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதுல ஒன்று தான் இந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்பு. ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்தில் அதிக அளவு என்ன இருக்குன்னா சல்ஃபர் இருக்குது. அதே போல் தியோசல்ஃபேட்டுகளும் அதிகமாக இருக்குது, சல்ஃபேட்டுகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆற்றல் வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை எல்லாம் குறைக்க உதவும். மேலும் பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்படாமல் தவிர்க்கவும் முடியும். கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வைக்க முடியும். அதனால் சின்ன வெங்காயத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதாவது அதிகமாக கிடைக்கல அப்படின்னா கூட கிடைக்கக்கூடியதாவது பயன்படுத்த பழகிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் விட்டமின் சி அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயத்தில் செலினியம் மற்றும் ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சிறப்பாக்கி ஆற்றலை அதிகமாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதில் சின்ன வெங்காயம் ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களானது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதய தமனிகளில் பிளேக் உருவாவதை தடுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே தடுத்து நிறுத்திடும். ஸோ ரத்தம் பார்த்திங்கன்னா சீராக இயங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவார்சிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு ரத்த அழுத்தத்தை எல்லாம் குறைச்சி ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும். இதனால் இதயம் ஆரோக்கியமாக பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சமைக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, பச்சையாவாது ஒரு 4 வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபரு உங்களுடைய உடம்பை நல்லபடியாக வச்சுருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகமாக்கி செய்யும். ஸோ இன்சுலின் உங்களுக்கு நிறைய அதிகமாகாமல் இன்சுலின் சென்சிட்டிவையும் மேம்படுத்தி கொடுக்குது. குறிப்பாக இன்சுலின் ரெசிடென்ஸ் இருக்கக்கூடியவங்க தினமுமே சின்ன வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.
இதே போல் செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உங்களுடைய செரிமான ஆற்றலை அதிகமாக்கிக்கிறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ செரிமான ஆற்றலை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்லூயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோபயாட்டிக் பண்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ குடலில் நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்குது. அப்படிங்கும் பொழுது மலச்சிக்கல் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமலும் வந்து தடுக்க முடியும். ஸோ இது மாதிரி பல விஷயங்களுக்கு பயன்படுது. இது நம்முடைய உடலில் நம்மளுடைய தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து பயன்படுங்க. ஸோ தலைமுடியாக இருக்கட்டும், சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வழிகளில் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமினும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் பார்த்திங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை வந்து தூண்டி கொடுக்கும். இந்த தன்மை இருக்கிறதுனால இந்த கொலாஜான் தான் சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. அப்படிப்பட்ட அந்த கொலோஜனை வந்து இது உற்பத்தி பண்ணி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான ஒரு தலைமுடியானது கிடைக்கும். அதோடு இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோஃபியல் பண்பானது சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ சரும நோய்கள் ஏற்படுவதையும் பார்த்திங்கன்னா தடுத்து கொடுக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக சின்ன வெங்காயம் பயன்படுதுங்க. குறிப்பாக எலும்புகள் கூட வலுவடைகிறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயத்தில் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. ஸோ எலும்புகளை வந்து வலுப்படுத்தி அதனுடைய அடர்த்தியை வந்து அதிகமாக்குறதுல சின்ன வெங்காயம் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். மேலும் ஆர்த்தரைஸ் மற்றும் அஸ்ட்ரியோவெராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், லங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சுவாச மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. லங்ஸில் ஏற்படக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். சின்ன வெங்காயத்தில் நமக்கு தெரியும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி மைக்ரோஃபியல் பண்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு. ஸோ இது நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூக்கடைப்பு, சளி, இரும்பல், ஆஸ்துமா இந்த மாதிரியான அறிகுறிகளை எல்லாத்தையுமே வந்து குறைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம டீஆக்ஸ் செய்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் தான் சல்ஃபர் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம உடம்புல உருவாகக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு இந்த தன்மை வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதனுடைய செயல்திறனை வந்து அதிகமாக்கி டீடாக்ஸ் செய்யக்கூடிய ஒரு தன்மை பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. தொடர்ச்சியாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக நீங்கள் தினமுமே 2 இல்லைன்னா 3 அப்படின்ற விதத்தில் காலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு படியறக்கூடிய அந்த செயல்தே வந்து தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் உள்ளிட்டவளால் சேரக்கூடிய அந்த டாக்ஸின்களையும் வந்து இது வெளியேற்றி கொடுத்துடும். சின்ன வெங்காயத்தில் இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஸோ நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இருந்தாலுமே கூட எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம அளவோடு எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. அதாவது அளவுக்கு அதிகமாக நீங்கள் பச்சையாக யாரெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா உடல்நல பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட உடல்நல பாதிப்பு இருக்கக்கூடியவங்களாம் எடுக்கக்கூடாதுங்க. மலக்குடல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இறப்பை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் சின்ன வெங்காயத்தை அதுவும் கட்டாயமாக நீங்கள் பச்சையாக எடுத்துக்கவே கூடாது. பார்க்குறதுக்கு தாங்க சின்ன வெங்காயம்னு பேர், ஆனால் பார்த்தீங்கன்னா அதனுடைய பயன்கள் மிக மிக பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி கொடுக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும், கணையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா செதில்களில் இருக்கக்கூடிய அந்த பசை இல்லைன்னா அழுக்கு இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து எடுத்து கொடுத்துடும். இன்சுலின் கண்டிப்பாக சுரக்கவே சுரக்காதுங்க. இதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் வந்து பயன்படுது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் சின்ன வெங்காயம் அடிக்கடி வந்து பயன்படுத்துவீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பா பெண்களுக்கு வெள்ளைப்படுறதுல இருந்து, கண் போன்ற பாதிப்புகள்ல இருந்து, வயிற்று புண்ல இருந்து எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தி கொடுக்குது அப்படின்னா, அது இந்த சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயத்துக்கு இவ்வளவு நன்மைகள் வந்து இருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து யாரும் தெரிஞ்சுட்டு இருக்கவே மாட்டீங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம அதெல்லாம் வந்து கூட இன்னொரு பதிவுல பார்க்கலாம். ஏன்னா நெறைய பண்புகள் வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு. ஸோ இருந்தாலும் குறிப்பிட்ட விஷயங்கள இதில வந்து நம்ம சொல்லியிருக்கோம் முக்கியமானதெல்லாம். இது வந்து நீங்க அதிகமா பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எங்க பார்த்தாலும் இந்த சின்ன வெங்காயத்த கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. விலை கொஞ்சம் கூட இருந்தாலுமே கூட கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பதிவுல நெறைய தகவல்கள பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.